வணக்கம் மாணவர்களே, நம்ம 11ஆம் வகுப்பு அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.2ல் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். 1/2x-1 6க்கு தீர்வு கண்டு தீர்வை இடைவெளி குறியீட்டில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியே இதை செய்வோம். சரியாம்மா? சரி, ஃபஸ்ட்டு வந்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2x-1 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மட்டு வந்து எங்கே இருக்குது? கீழே பகுதியில் இருக்குது. பகுதியில் இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும்? பெருக்கிறோம். எதால்? 2x-1 பெருக்கிறோம். குறுக்கு பெருக்கல் கொடுங்க. குறுக்கு பெருக்கல் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 6 இன்ட்டு மட்டு 2x-1ன்னு மாறிடும். இப்போ இந்த 6 இன்ட்டு மட்டு 2x-1 இருக்கு இல்லையா? மட்டுனாலே என்ன அர்த்தம்? ப்ளஸ் ஆர் மைனஸு அர்த்தம். ப்ளஸ் ஆர் மைனஸ்னு அர்த்தம். இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இப்படி போடுறேன். எப்படி போடுறேன்னா மாற்றி எழுதிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம வசதிக்காக இதை வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஒன்றுமே செய்யலை, இடம் மாற்றி தான் எழுதுகிறேன். போட்டுட்டு இது கிரேட்டர் தென் 1 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. கணக்கு கொடுத்துட்டேன். இந்த 1 இந்த பக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக -1ன்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கணக்கு எப்பயும் போல் செய்வோம். கணக்கு எப்பயும் போல் செய்யும்போது என்ன வரும்? ப்ளஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடும்போது என்ன வரும்? 6 அப்படி இருக்கட்டும். ப்ளஸ் போடும்போது 2x-1 போட்டுட்டேன். இந்த 1 இந்த பக்கம் வரும்போது -1 கிரேட்டர் தென் 0 போட்டாச்சு. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்? அடுத்து வந்து -1 போட போகிறேன். -1 போடும்போது என்ன வரும்? -6 2x, இங்கே -6ன்னு போட்டதுனால உள்ளே நான் வந்து பெருக்கலை, அப்படி வச்சுக்கிறேன். -1 கிரேட்டர் தென் 0. ஓகேவா? இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது தான் -1. இப்போ வந்து பெருக்கிறோம். 12x -6 -1 கிரேட்டர் தென் 0. 12x 7 -7 கிரேட்டர் தென் 0. 7 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? ப்ளஸ் 7 மாறிடும். ஏறும்போது 12x கிரேட்டர் தென் 7. அப்படின்னா எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 7/12. இந்த ஸ்டெப் அப்படி வச்சுக்குவோம். அடுத்து இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? -12x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 -1 கிரேட்டர் தென் 0. -12x ப்ளஸ் 5 கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ப்ளஸ் 5 அந்த பக்கம் போகும்போது என்ன தான் மாறிடும்? -5 மாறிடும். இப்போ -xஐ மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 12 இந்த பக்கம் வரும்போது -5/12 மாறிடும். -5/12 மாறிடும். இப்போ நம்மளுக்கு தேவையானது எக்ஸ் தான் வரும். எக்ஸ் வரும்போது இந்த இன்இக்வாலிட்டி சைனையே நம்ம என்ன செய்வோம்? மாற்றுவோம். இஸ் லெஸ் தென் மைனஸ் வந்து என்ன தான் ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 5/12 5/12. இப்போ 2 இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன அடுத்து கொடுத்துருக்காங்க? இதான் தீர்வு, முடிஞ்சிருச்சு. இந்த தீர்வு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தீர்வை இடைவெளி குறியீட்டில் எழுதுக. இடைவெளி குறியீட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. இடைவெளி குறியீட்டில் எழுதும்போது எது சின்னதுன்னு சொல்லி பார்க்குறோம். 5/12 5/12 தான் சின்னது. ஓகேவா? அப்போனா இது எதுலேருந்து எது வரையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு எண் கோடு போட்டுக்குவோம். இது எப்பயும் போல் நம்ம எழுதுறது தான், எளிமை தான், பார்த்தாலே தெரியுது. எக்ஸு என்னது? 5/12 இஸ் லெஸ் தென் 7/12 சின்னதாக வருது. இப்படி தான் வரும். இது இப்படி வராது. எக்ஸு எக்ஸை நடுவில் போட்டுக்கோங்க. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 7/12 விட அதிகமாக இருக்கணும். அடுத்து வந்து எதை இருக்கணும்? 5/12 தான். இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எழுதுகிறோம். அது வந்து எப்படி எழுதுகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, சரி. 5/12 விட அதிகமாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 7/12 விட 7/12 தான் இருக்கணும். ஓகே, இப்போ எண் கணிதத்தில் கொடுக்குறோம். இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி கொடுத்துக்கோங்க, இந்த பக்கம் -∞ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 5/12 எங்கே இருக்கும்? அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5/12
7/12 இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்ன வருது, எக்ஸுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ் வந்து 5/12 விட அதிகமாக இருக்கணும். 5/12 விட அதிகமாக இருக்கணும். 7/12 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா -∞ to 5/2 5/12 தீர்வு கணம். -∞ to 5/12 யூனியன் 7/12, ∞ இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை போட்டு நீங்கள் குழப்பம் பண்ணாதீங்க. இதை குழப்பம் பண்ணாமல் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் இப்படி டைரெக்டாகவே செய்யுங்க. செஞ்சிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்ஸ் வந்து 7/12 விட அதிகமாக இருக்கணும். யூனியன் ஆஃப் இருக்கு இல்லையா, 7/12 விட அதிகமாக இருக்கணும். அடுத்து இதிலேருந்து -∞ இது வரையும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து இதுதான். எக்ஸ் இஸ் 5/12 விட அதிகமாக இருக்கணும். எக்ஸு இந்த இடத்துலேருந்து இது வரையும் வந்து எக்ஸு. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸு எதுலேருந்து 7/12 எக்ஸு தான் அதிகமாக இருக்கணும். 7/12 விட அதிகமாக இருக்கணும். இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் வந்து தீர்வை இடைவெளி குறியீட்டில் எழுதுகும் போது நீ இப்படி எழுதுனா மட்டும் போதும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த இன்இக்வாலிட்டி எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். அது தேவையில்லை. வீணாக குழப்பம் வர்றதுனால அது தேவையில்லை. நீங்கள் இது மட்டும் செஞ்சாலே போதுமானது. அடுத்த கணக்கில் சந்திப்போம்.